இயேசுக்கே புகழ். கிறிஸ்துவுக்கு முன்பு 10வது நூற்றாண்டில் சாலமோன் அரசர் லெபனானிலிருந்து கொண்டு வரப்பட்ட கேதுரு மரம் போன்ற மிகச்சிறந்த பொருட்களையும் தங்கம், வெள்ளி மற்றும் விலையுயர்ந்த கற்களையும் கொண்டு வந்து சில சிறந்த கைவினைஞர்களுடன் உதவியுடன் மோரியா மலையில் கடவுளின் ஆலயத்தை 7 ஆண்டுகளில் விரைவாக கட்டினார். இந்த ஆலயம் உடன்படிக்கை பேழையையும் கருவறையான திருத்துயகத்தையும் கொண்டிருந்ததால் அனைத்து யூதர்களுக்கும் இதுவே வழிபாட்டிற்கும் பலி செலுத்துவதற்கும் மைய இடமாக இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன்பு 586ஆம் ஆண்டில் பாபிலோனியர்களால் அழிக்கப்படும் வரை இது சுமார் 400 ஆண்டுகள் நிலைத்திருந்தது. இன்று அதே இடத்தில் அல் அக்ஸா மசூதி அமைந்துள்ளது. இது யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்களிடையே ஒரு சர்ச்சைக்குரிய இடமாக உள்ளது என்றை பார்க்கிறோம். இன்று அரசர்களின் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகம் சாலமோன் ஆலயத்தின் வரலாற்று சிறப்புமிக்க மகிழ்ச்சியான மற்றும் புனிதமான அர்ப்பணிப்பை சித்தரிக்கிறது. அங்கு கடவுளின் பிரசன்னத்தின் அடையாளமான உடன்படிக்கை பேழை திருத்துயகத்திற்கு மாற்றப்படுகிறது. சாலமோன் அரசர் அனைத்து பெரியவர்களையும் யூத குலங்களின் தலைவர்களையும் கூட்டி பலிபீடத்தில் ஏராளமான பலிகளை செலுத்தி ஒற்றுமையுடன் மகிழ்ந்தார். இந்த ஆலயம் தன் தந்தை தாவீது அரசருக்கு கடவுள் அளித்த வாக்குறுதியின் நிறைவேற்றமாகவும் இஸ்ரேலர் அனைவருக்கும் வழிபாடு மற்றும் ஒற்றுமையின் மையமாகவும் இருப்பது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். ஒரு மேகம், அதாவது ஆண்டவருடைய மாட்சி அந்த ஆலயத்தை நிரப்புகிறது. இது இஸ்ரவேலரிடையே கடவுள் வசிக்கும் இடத்திற்கான கடவுளின் அங்கீகாரத்தை உறுதிப்படுத்துகிறது. இன்றைய நற்செய்தி எளிமையான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த செய்தியை தருகிறது. கடவுள் இனி தான் ஆலயத்தில் இருப்பதில்லை. புதிய உடன்படிக்கை பேழையான இயேசு கலிலேய கடற்கரைகளில் நடந்து செல்கிறார். அவரை விசுவசித்து அவருடைய அன்பின் நற்செய்தியை கேட்டு விசுவாசத்தால் தொடப்படுபவர்கள் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குணமடைகிறார்கள். இயேசுவும் அவருடைய சீடர்களும் கலிலேய கடலின் மேற்கு எல்லைக்கு அருகிலுள்ள கனசரேத்திற்கு வந்த பொழுது மக்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்ட அனைவரையும் உடல் ரீதியான குணமடைத்தலுக்காக அவரிடம் கொண்டு வந்ததில் ஆச்சரியமில்லை. அவருடைய அங்கியின் ஓரத்தையாவது தொட அனுமதிக்குமாறு அவரிடம் கெஞ்சுகிறார்கள். அவ்வாறு செய்த அனைவரும் குணமடைந்தனர். மக்களின் குறைந்த ஆன்மீக நிலையை குறித்து இயேசு கவலைப்பட்டிருக்கலாம் என்று நாம் கற்பனை செய்யலாம். ஏனென்றால் உண்மையில் நித்தியத்திற்கும் குணப்படுத்தும் அவருடைய நற்செய்தி செய்திகளை கேட்பதை விட தங்கள் நோயாளிகளை குணப்படுத்த அந்த குணப்படுத்துபவரை பயன்படுத்துவதில் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டியிருக்கலாம். பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் இரண்டிலும் நாம் ஆண்டவரை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் மட்டுப்படுத்தி இருப்பதை காண்கிறோம். அது மோரியா மலையில் உள்ள உடன்படிக்கை பெட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது கலிலேயா பகுதிகளில் நடந்து சென்று குணமாக்கிய கடவுளின் மனித வடிவமான இயேசுவாக இருந்தாலும் சரி. மேலும் நமக்கு தேவைப்படும் பொழுது மட்டுமே நாம் கடவுளை அணுகுகிறோம். ஆனால் இன்று இந்த 2 இருப்பிடங்களை மனித கண்களால் நேரடியாக பார்க்க முடியாது. கடவுளை அணுகுவதில் நாம் கொண்டுள்ள இந்த தேவை அடிப்படையிலான அணுகுமுறையில் நாம் என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமேன்.